எஸ்கே கிருஷ்ணாவுடைய கல்யாணத்துல எஸ்கே கிருஷ்ணாவே ஏமாந்து போயிட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதில் போய் ஒரு பெண் வந்து ஏய் நீ நினச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருக்காங்க. அதனுடைய மர்மம் என்னவா இருக்கும்? ஏன் அப்படி ஒரு விஷயத்த சொல்லி அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கணும்? அதனுடைய என்ன சொல்றது, அது வந்து ஒரு குத்தி காட்டுற மாதிரியோ அல்லது அந்த எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்ச ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ஞாபகப்படுத்தி அதை சொல்லி எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதில் சொல்லி சிரிச்சதா இருக்குமோ? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்களுடைய பார்வை, மக்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தப்போ இது ரிசப்ஷனில் நடந்த விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் கூட நான் தரேன். அது வந்து கிட்டத்தட்ட 13 நிமிஷம் 50 செகண்டில் அந்த வீடியோவில் வருது. அப்போ தான் அந்த அம்மா கட்டி பிடிச்சி ஏய் நீ நினச்சதை சாதிச்சுட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு, ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அது உண்மையாகவே யதார்த்தமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா அது தப்பா அப்படின்னா அப்படியும் இல்லை. அது ஒரு மர்மமான ஒரு விஷயம். மர்மமான ஒரு விஷயத்த சொல்லி மர்மமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருக்காங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த விஷயத்த நம்ம அலசி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷனில் தான் இந்த விஷயத்த அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இருக்குது, அதை பற்றி நம்ம அதில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியும். அது உண்மையும் நம்ம உண்மையும் சொல்ல முடியாது. இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மைக்குள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2 யூடியூபர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இலங்கையிலிருந்து வந்த ஒருத்தர். அவர் வந்து ஆரம்பத்தில் கிருஷ்ணா வந்து மக்கள் நாயகன் அப்படின்ட்டு வள்ளல் அப்படின்னு புகழ்ந்து பேசி, அவனை மாதிரி ஒரு பிறப்பே கிடையாது அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தவர் இன்னைக்கு காவாலி பையன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய யூடியூபர் 1 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்கே கிருஷ்ணாவுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சவர் இன்னைக்கு எஸ்கே கிருஷ்ணாவை பற்றின ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது, அந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் காட்டினா போதும்ப்பா, அவ்வளோதான், அவன் லைஃபே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆதாரமெல்லாம் காட்டினாரா அப்படின்னா இல்லை. அவர் காட்டின சில ஆதாரங்களையும் வச்சு இது என்னவா இருக்கும்? இந்த அம்மா வந்து எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதில் போய் ஏய் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்லி ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு சிரித்து ஒரு மர்மமான விஷயத்தை போட்டு போனதுக்கு பின்னணியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம மக்களுடைய பார்வையில் அலசி பார்த்தா, மக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே கண்ணாடியை கண்டுபிடிச்சவன், கண்ணாடின்னா உங்களுக்கு புரியாது, சன்கிளாஸ் கூலிங் கிளாஸை கண்டுபிடிச்சவன் கூட வெளிநாட்டில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அமெரிக்கா அந்த மாதிரி சில முக்கியமான வெளிநாட்டில் வெள்ளைக்காரங்களாம் இருக்கிற அந்த ஏரியாவில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க தான் சன் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் கோட்டெல்லாம் போட்டுப்பாங்க. அப்படி வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்கிற அந்த ஊரில் கூட கல்யாணம் பண்ணுறப்போ கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட மாட்டாங்க. நம்ம எஸ்கே கிருஷ்ணா வந்து எதுக்கு கண்ணாடி போட்டு அந்த கல்யாணத்தில் அவ்வளோ சோகமாக இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த அம்மா எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதல் போய் ஏய் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அந்த இடத்துல கல்யாணம் நடக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்கே கிருஷ்ணா வந்து கூலிங் கிளாஸை கழட்டவே இல்லை. ஏன் கழட்டவே இல்லை அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து சோகமாகவே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நிறைய சொல்கிறாங்க. அது நிறைய கமெண்ட்டில் அவங்களுடைய வீடியோவில் போய் பார்க்க முடியுது. அதே மாதிரி எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பமும் ரொம்ப சோகமாக இருந்தது. அவங்க அம்மா அப்பாவும் எஸ்கே கிருஷ்ணாவுடைய அம்மாவும் சோகமாக இருந்தாங்க, அவங்க அப்பாவும் சோகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியாக இருக்கிற அந்த பெண் வீட்டாரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ யாரப்பா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதில் ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ஒரு நபர் தான் எஸ்கே கிருஷ்ணா கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த மணப்பெண். அந்த மணப்பெண் மட்டும்தான் எல்லா வீடியோவிலையும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க அவங்க ஒருத்தர் தான். அந்த கல்யாணம் நடக்கிறப்போ எஸ்கே கிருஷ்ணாவும் சோகமாக இருந்தார், எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பமும் சோகமாக இருந்தது, எஸ்கே கிருஷ்ணாவுடைய மாமனார் மாமியார் குடும்பமும் சோகமாக இருந்தது அப்படின்னு மக்கள் பரவலாக சொல்கிறப்போ இந்த எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவி மட்டும் சந்தோஷமாக இருந்ததுனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ யோசித்து பார்க்கணும். அது நியாயமான ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும்
அப்படின்னு ஒரு விஷயத்த எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கையிலிருந்து வந்த ஒரு யூடியூபர், இதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எஸ்கே கிருஷ்ணா வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் நாயகன், கதாநாயகன், வள்ளல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்து அவனை மாதிரி ஒரு மனுஷனே கிடையாதுன்னு பேசிகிட்டு இருந்தவன் இன்னைக்கு காவாளி பையன். அவன்லாம் வந்து ஏழையில் வீடியோவில் காட்டி அப்படி சம்பாரித்து அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோ ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போட்டு கதறன்னு கதறிட்டு இருக்கார். ஏன்னு தெரியல. அன்றைக்கி அப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அன்றைக்கி ஏன் சப்போர்ட் பண்ணாங்க, இன்றைக்கி ஏன் எதுக்குறாங்கன்னு அது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. அந்த இலங்கை யூடியூபர் தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண்ணை லவ் பண்ணி உனக்காக தான் இந்த வீடு நான் கட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஜன்னல், கதவு, டைல்ஸு, எல்லா கலர் பெயிண்ட் எல்லாமே அந்த பெண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டையே கட்டினாரு அப்படிங்கிறது மாதிரின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் எஸ்கே கிருஷ்ணாவுடைய அம்மா அப்பாவும் கூட அந்த பெண்ணை தான் மருமகளேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பல வீடியோக்கள் இங்கே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபர் பேசிகிட்டு இருக்கார். காவாளி பையலே அப்படின்னு எஸ்கே கிருஷ்ணாவை சொல்கிற அந்த யூடியூபர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து அந்த வீடையே அந்த பெண்ணுக்காக தான் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எவிடன்ஸாக தான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபர் இப்போ அவர் வந்து எங்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்குது, நான் மட்டும் இப்போ இந்த ஆதாரத்தை போட்டேன்னா அவ்வளோதான், எஸ்கே கிருஷ்ணனுடைய லைஃபே முடிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்கிறவரு அந்த ஆதாரத்தை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் காட்டுற ஆதாரம் என்னவா இருக்குதுன்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வீடியோ போடுறார், ஒரு ஆதாரம் ஃபுல் எக்ஸ்போஸ்டு எஸ்கே கிருஷ்ணா அப்படின்னு வீடியோ போட்டு அதில் போய் பார்த்தா அப்படி ஒரு எக்ஸ்போஸே பண்ணலை. அவர் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவார், தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுவார். அதை வந்து நம்ம ஆல்ரெடி 2 வீடியோவில் போட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏமாத்துறதுங்கிறது அதுவும் ஒரு ஏமாத்து வேலை தான். அந்த மாதிரி தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருந்தார். அந்த ஆதாரத்தில் என்ன இருந்ததுன்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் படியில் இறங்கி போகிற ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் வைக்கவா, இந்த டைல்ஸ் வைக்கவா, இந்த கதவு வைக்கவா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் டெக்ஸ்ட் இது போட்டிருக்கார். இதுதான் ஆதாரமாக போட்டுட்டு ஃபுல் எக்ஸ்போஸ்டு கிருஷ்ணா வந்து ஃபுல் எக்ஸ்போஸ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டு பெண் சாபம் சும்மா விடாது, 4 லட்ச ரூபா பேங்க் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது, பேங்க் என்ன சொல்கிறது ஹோட்டலில் ரூம் போடு அப்படின்னு கிருஷ்ணா பேசுகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சாட்டெல்லாம் போட்டு ஃபுல் ஆதாரம் அப்படின்னு போட்டு அப்படி போட்டாருன்னா அவர் அப்படி காட்டிடுவாரா? அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தான் அவர் ஒரு பித்தலாட்டம் பண்ணுவார், தமிழில் ஒன்று வச்சுட்டு உங்களெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஏமாத்து வேலை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு அப்படியெல்லாம் ஆதாரத்தை காட்ட முடியாதப்பா, அது போலீஸ் கேஸ் இருக்குது, போலீஸ் கேஸ் இருந்ததுன்னா அந்த ஆதாரத்தையெல்லாம் காட்டக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் ஆதாரத்தை காட்டுறாரு. என்னன்னு புரியல. அப்போ போலீஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் வெளியே மட்டும் பயங்கரமாக அந்த தமிழ்லைனில் வந்து எஸ்கே கிருஷ்ணா பற்றின அத்தனை டீட்டெயிலும் அத்தனை ஆதாரத்தையும் தமிழ்லைனில் போடுறாரு. இது என்னன்னு மர்மம்னு புரியல, அது அவருக்கு தான் வெளிச்சம். ஓகே, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், அவர் ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூவர் அப்படின்னு அவரே தன்னைத்தானே புகழ்ந்துக்குவார். அவர் 2வது வீடியோவில் போட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் அதே மாதிரி தான் அவர் ஒரு ஆடியோ கொடுக்குறாரு, அதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு காட்டுறாரு. அதில் அவர் சொல்கிற அந்த எவிடன்ஸில் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆதாரம், புதிய ஆடியோ ஆதாரம் நான் உங்களுக்கு காட்டுறேன், இது ஒரு ஆடியோ கால் அப்படிங்கிறாரு. அது ஆடியோ காலே கிடையாது, அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். அது வாட்ஸ்அப் மெசேஜானால் அதுவும் இல்லை, அது ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு அதையும் மறைச்சிட்டாரு இவர் ஆதாரம் காட்டுறவர். ஓகே, அதில் என்ன எஸ்கே கிருஷ்ணா பேசுகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நிலத்துக்கு என்ன போடலாம், டார்க் கலர் போடலாமா லைட் கலர் போடலாமா அப்படின்னு அதுதான் ஆதாரமாக அவர் காட்டுறாரு. இப்போ இந்த விஷயம் என்னன்னா, இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் இப்படி பில்டப் பண்ணி ஏமாற்றி ஃப்ராடுத்தனம் பண்ணுவார், அதையெல்லாம் விட்டுருங்க. இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 2 யூடியூபரும் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 யூடியூபரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த வீடு இப்போ மாளிகையாக கட்டியிருக்கிற அந்த வீடு வெளிநாட்டில் இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான், அந்த பெண் தான் மருமகள் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லி அந்த பெண்ணுக்காக தான் அந்த வீடு மாளிகைகள்லாம் கட்டின மாதிரி இவங்கெல்லாம் கொடுக்குற ஆதாரமும் சரி, அந்த காவாளி பையலே அப்படின்னு பேசுகிற அந்த இலங்கை யூடியூபரும் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த பெண்
அந்த பெண்ணுக்காக தான் இந்த மாளிகையை கட்டினாரு, அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த மாளிகையை கட்டினாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபரும் அது முதல் வீடியோவில் சொல்றாரு, ஆசையா உனக்கு தான் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு எல்லா வீட்டையும் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிட்டு டக்குன்னு அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு அவர் கேள்வியெல்லாம் கேட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருக்காரு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாளிகை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணா கட்டின மாளிகை இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கட்டலை, இன்னொரு பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டினாரு. இன்னொரு பெண்ணைத்தான் வந்து தன்னுடைய மருமகள் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய பெற்றவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ 3 மாசத்துக்கு வரைக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்போ திடீர்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவனுடைய பழைய வீடு இடிக்கப்படுது, திடீர்னு அவர் பால் காய்ச்சுறாரு, திடீர்னு கல்யாணம் பண்றாரு. இது என்ன திடீர்னு கல்யாணம்? இவ்வளவு அவசரமா அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச வேண்டிய சூழ்நிலை என்ன? இவ்வளவு அவசரமா திடீர்னு கல்யாணம் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது ஒரு மர்மமான கேள்வியா மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இந்த மர்மமான கேள்வியில் இருக்கிறப்பதான் எஸ்கே கிருஷ்ணா வந்து எப்பவுமே பகடி பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவர். அதே மாதிரி எஸ்கே கிருஷ்ணாவுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறவர். எஸ்கே கிருஷ்ணாவுடைய குடும்பத்துல முக்கியமான சகோதரிகள் அக்காக்கள் எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறவங்க. யாருடைய முகத்திலையும் சந்தோஷமே இல்லை, எஸ்கே கிருஷ்ணாவுடைய முகத்திலையும் சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல கருத்துக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ யார் தான் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண் ஒருத்தர் தான் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேறொரு பெண்ணை தான் கிருஷ்ணா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடிவாக இருந்துதா? இப்போ திடீர்னு இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு மர்மமான விஷயம் நடந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஏன் இப்போ கல்யாணம் தாலி கட்டுறப்ப கூட தன்னுடைய கண்கள் கலங்கிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒருவேளை ஆசைப்பட்டு ரொம்ப இந்த பெண்ணை 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அந்த மாளிகையே அந்த பெண்ணுக்காக ஆசையா கட்டிட்டு இருந்தது. ஒருவேளை கிருஷ்ணா அந்த பெண்ணைத்தான் அவ்வளோ உயிருக்கு உயிரா லவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இப்படி திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த பெண்ணை விட்டுட்டு வேறொரு பெண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், தாலி கட்ட போறோம் அப்படிங்கிறப்போ தன்னை அறியாம கண்கள் கலங்கிருமோ என்னமோ அப்படிங்கிறதுனாலையும், தன்னை அறியாம தன்னுடைய கண்கள் சோகத்தை காட்டி கொடுத்துருமோ என்னமோ அப்படிங்கிறதுனாலையோ கூலிங் கிளாஸ் போட்டு இருந்திருப்பாரோ? மக்களை நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கல்யாணத்துலையும் வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளைக்காரன் கூட கல்யாணத்தப்ப கூலிங் கிளாஸ் போட மாட்டான்ப்பா. இவன் ஏன் இப்படி போட்டுட்டு இருக்கான்னு மக்கள் பரவலான கருத்துக்கள் போட்டுட்டு இருக்கிறனுடைய பின்னணி இதுவா இருக்குமோ? தன்னுடைய சோகத்தை, தன்னுடைய கண்ணீரை, அந்த காதலை நினைச்சு இவரும் ஏங்கி அது சோகம் வெளிப்பற்றக்கூடாதுன்னு அவ்வளோ சோகமா இருந்திருப்பாரோ? ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை வலுவாக்குற மாதிரி நான் முன்னாடியே வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இதுக்கு அடுத்து அந்த ரிசப்ஷனுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குது. அது வந்து எஸ்கே கிருஷ்ணாவும் தன்னுடைய மனைவியும் காரில் பயணம் பண்ணி போகிறாங்க. இப்போது 1 வருஷம் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டீப்பாக உயிருக்கு உயிராக ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா என்னன்னு பேசுவாங்க? ஒரு பெண்ணாக இருந்தால் பையனை டேய் பாடா போடா அப்படின்னு உரிமையாக பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு பையனாக இருந்தால் பிள்ளைய வாடி போடின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக உயிருக்கு உயிராக இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே முதல்ல பெண்கள் சொல்கிறது என்னென்னா, அதுக்கு முன்னாடி பசங்க எங்க வாங்க போங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களை நான் லவ் பண்ணலான் இருக்கேங்கெல்லாம் பேசுவாங்க. ஓகே, நான் அந்த லவ் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, இனிமேல் நீங்கன்னு என்னை கூப்பிடாதீங்க, நீ வா போன்னு என்னை உரிமையாக கூப்பிடுங்க, அல்லது என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு முதல் கண்டிஷன் அதுவாக தான் இருக்கும். லவ் பண்ணுற பெண் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், என்னை வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப அந்நியமாக இருக்குது. அந்நியம்னா யாருக்கிட்டேயோ நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணல. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை இனிமேல் நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க, நீன்னு கூப்பிடுங்க. அப்படி நீன்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா என் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க வாடா போடா வாடி பொடி அப்படின்னு பேசாதவங்க பேரை சொல்லிக்குவாங்க. தன்னுடைய பேரை, தன்னுடைய காதலனுடைய பேரை, தன்னுடைய காதலனுடைய பேரை சொல்லிக்குவாங்க. இது காதலனுடைய உண்மையாகவே இது எல்லா பக்கம் இப்படி தான் இருக்குது. இப்படி 1 வருஷமாக ரொம்ப இவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் அந்த ஒய்ஃபும் ஒரு காரில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறப்போ கிருஷ்ணா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க,
புரியுதுங்களா? அவர் கேட்குறாரு, தன்னுடைய மனைவி பார்த்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வாங்க போங்கன்னு கூப்பிடுறது, 2வது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது. இப்போ வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறது யாரை கூப்பிடுவாங்க? திடீர்னு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் திடுகுப்புன்னு வந்து ஒரு பொண்ணை பார்த்து அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க முன்ன பண்ணி யாருன்னே தெரியாது. அவங்ககிட்ட அப்போ தான் அறிமுகம் ஆவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, இது ஓகேவா உங்களுக்கு, நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிருஷ்ணா கேட்குறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கேட்குறாப்புல. ஏன்னா கிருஷ்ணாவுடைய அந்த வீடியோவில் கிருஷ்ணா கிட்ட தான் மைக் இருக்குது. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ணாவுடைய ஒய்ஃப். அவங்கக்கிட்ட மைக் இல்லை. அதுக்கு அவங்க ஏதோ பதில் சொல்கிறாங்க, அது நமக்கு தெளிவாக கேட்கல. அதன் பிறகு அந்த மனைவி கேட்குறாங்க, இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது சவுண்டு நமக்கு தெளிவாக கேட்கல. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாப்புல, அவ்வளோதான் பூட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை வந்து மறைமுகமாக சொல்கிறது, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணால் கால் கட்டுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. இப்போ கிருஷ்ணா வந்து அது பூட்டு, அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு ஒரு பூட்டு போட்ட மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அது என்னங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டோரை எல்லாம் சொல்லி காட்டி அப்படி அந்த கேள்வியே புரியாத மாதிரி அப்படியே சுற்றி போயிட்டு திருப்பி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த மனைவி வந்து இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா இது என்ன மக்களே, இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா, இந்த வெட்டிங் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, இந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு புதுசாக கல்யாணமானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உண்மையாகவே லவ் பண்ணவங்களா இருப்பாங்களா? உண்மையாகவே அப்படி லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ சந்தோஷமா, இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்களா மக்களே? நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே வந்து கிருஷ்ணாவே இந்த கல்யாணத்தில் ஏமாந்து போயிட்டாரா? அதனால தான் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டிருந்தாரா? அந்த பெண்ணை இப்போது ஒரு பெண்ணை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணை தான் கிருஷ்ணா உண்மையாகவே லவ் பண்ணாரா? இல்லை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற இந்த பெண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இந்த பெண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஏன் உங்களுக்கு இப்போ இது ஓகேவா அப்படின்னு கேட்குறதும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறது, இவ்வளோ அந்நியப்பட்டு இவ்வளோ யாருன்னே தெரியாதவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏன் பேசணும்? அதே மாதிரி அந்த பெண்ணும் இந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த பெண்ணும் எஸ்கே கிருஷ்ணாவை ஏன் கேட்கணும்? இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் இல்லாமல் 3வது மனுஷங்க புதுசாக சந்தித்து புதுசாக கல்யாணமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிற மாதிரி பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன? இது உண்மையாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசிக்கிறாங்க அப்படின்னா அது அங்கே மரியாதையே கிடையாது. மரியாதைங்கிற விஷயத்தை விட்டுருங்க, மரியாதைங்கிற விஷயம் இருக்கட்டும். இங்கே மரியாதையான விஷயத்துக்காக நான் வரல. உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கல்யாணம் பண்ண கணவன் கேட்பதும், மனைவி உங்களுக்கு இந்த வெட்டிங் ஓகேவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறதும் இது என்னவா இருக்குது? அப்படின்னா இது ஒருத்தருக்கு எங்கேயோ யாருக்கோ ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்படி எதிர்பாராம, ஏன்னா திடீர்னு பால் காய்ச்சுறாங்க வீட்டுக்கு, திடீர்னு கல்யாணம் நடக்குது, அப்படி திடீர்னு நடந்தால் தானே இப்படி பேசுவாங்க. உங்களுக்கு ஓகேவா, இப்போ நீங்கள் ஹாப்பியா, அந்த வெட்டிங் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு விஷயம் முடிவு பண்ணி திடீர்னு நடந்தால் தான் கேட்பாங்க. இது முன்கூட்டியே இந்த பெண்ணை தான் நான் 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்க இப்போ எவ்வளோ ஜாலியாக. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் புரியிருக்காக சொல்லணும்னா, இப்போ எஸ்கே கிருஷ்ணாவோடைய கூட இருக்கிற 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க எவ்வளோ அந்யோன்யமாக கிருஷ்ணாவோட அப்படி இருக்காங்க. அதை விட ரொம்ப அந்யோன்யமானவங்க தானே எஸ்கே கிருஷ்ணாவை லவ் பண்ணவங்க இருப்பாங்க. அவ்வளோ தூரம் கட்டி பிடிக்க வேண்டாம். நம்ம கேமரா முன்னாடி பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும், ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் 3வது மனுஷங்க மாதிரி புதுசாக கல்யாணமான மாதிரி இப்படி பேசிக்கிற விஷயத்தை பற்றி மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே கிருஷ்ணா வந்து இந்த திருமணத்தில் ஏமாந்து போயிட்டாரா, இல்லை அவர் நினச்ச பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாரா? இப்போ திடீர்னு வீடு பால் காய்ச்சினுடைய மர்மம் என்ன, திடீர்னு கல்யாணம் பண்ண மர்மம் என்ன? இப்படி திடீர்னு எல்லாம் நடந்ததுக்கு பிறகு எஸ்கே கிருஷ்ணனுடைய மனைவினுடைய காதில் போய் நீ நினச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு ஒருத்தர் நமட்டு சிரிப்போட சொல்லி சிரிச்சுட்டு போனதனுடைய மர்மம் என்னவா இருக்கும்? அப்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிராக ஆதாரம் போடுறவங்க அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த
இப்படி வந்து என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்போ கிருஷ்ணா வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னு அவங்க வந்து வீடியோவில் பேசியிருப்பாங்க. அந்த பெண்ணை வந்து பழகிறதும் பேசுகிறதும் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ யாருக்காக அந்த வீடு கட்டினாரோ கிருஷ்ணா, யாரை வந்து அந்த பெண் யூடியூபர்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரோ அந்த பெண்ணோட பழகிற விஷயம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பெண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அவரும் அந்த பெண்ணை வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரும் ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ இதனுடைய மர்மங்கள் என்ன? இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சே இதில் இப்போ கிருஷ்ணாவும் இன்னொரு பெண்ணும் இந்த தன்னுடைய வீட்டை கிருஷ்ணா வந்து தன்னுடைய வீட்டை வந்து எந்த ஒரு பெண்ணுக்காக அவ்வளோ அழகாக கட்டி வைக்கணும்னு நினச்சி கட்டினாரோ அந்த பெண்ணுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கிற அந்த லவ்வை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணுக்கு தெரிஞ்சு அதை ஏதாவது ஒரு வகையில் பிளான் பண்ணி அதை தடுத்து நிறுத்தி அந்த இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண்ணு கல்யாணம் பண்ணின விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு போய் அந்த பெண்ணுடைய காதில் நீ நினச்சதை சாதிச்சிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்களா, இல்லை நீ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்களா? இதெல்லாம் ஒரு மர்மமான கேள்வியாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் தானே. அந்த உண்மை என்னவா இருக்கும்? பல கேள்விகள் எழுப்புகிற ஒரு முக்கியமான விஷயம், இவங்க உண்மையாகவே லவ்வரா? இவங்க உண்மையாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களா? இவங்க உண்மையாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் அந்த டைமில் கிருஷ்ணா ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். இதுக்கு இடையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணாவுடைய குடும்பமே சோகமாக இருந்ததனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? ஏன் அதிகமாக மக்கள் கூட்டத்தை கூப்பிடல? ஏன் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு? இப்படி பல கேள்விகள் இருக்குது மக்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே கிருஷ்ணா வந்து ஆசைப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரா, இல்லை ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை விட்டுட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா? அந்த சோகத்தில் இருக்காரா? அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? இது உண்மையாகவே அவர் நினச்ச பெண்ணு தானா? அவர் ஆசைப்பட்ட லைஃப் தானா? அல்லது இதெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் வேறு மாதிரி நடந்துருச்சா? இது என்னங்கிற விஷயம் ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. ஆனால் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இந்த கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், அது எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவி மட்டும்தான். மற்ற எல்லாரும் சோகமாக இருந்தாங்க அந்த கல்யாண நாளில். இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? இதனுடைய உண்மை பின்னணி என்னவா இருக்கும்? உண்மையாகவே எஸ்கே கிருஷ்ணா ஆசைப்பட்டு காதலிச்ச பெண் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பெண் தானா, அல்லது வேற பெண் தான் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறப்போ அவருக்கே தெரியாமல் வேற ஒரு பெண்ணை இவர் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரா? அந்த சோகத்தில் இருக்காரா? இந்த கல்யாணத்தில் எஸ்கே கிருஷ்ணா ஏமாந்துட்டாரா? அவர் நினச்ச கல்யாணம் தானா இது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. இது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா அல்லது உங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்குது? இதனுடைய உண்மை பின்னணி என்னவாக இருக்கும்? அந்த எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய சந்தோஷத்துக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? அந்த எஸ்கே கிருஷ்ணாவுடைய மனைவியினுடைய காதில் போய் அந்த பெண் நீ நினைச்சதை சாதிச்சுட்டு அப்படின்னு ஒரு 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 மர்மமான சிரிப்பு சொல்லி சிரிச்சுட்டு அப்படி சொன்னதனுடைய மர்மம் என்னவா இருக்கும்? எஸ்கே கிருஷ்ணா சோகத்தினுடைய மர்மத்துக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? திடீர்னு பால் காய்ச்சி திடீர்னு கல்யாணம் பண்ணதனுடைய மர்மம் என்னவா இருக்கும்? இப்படி பல மர்மங்களுக்கு விடை என்னவா இருக்கும்? இதனுடைய பல மர்மங்களுடைய உண்மைத்தன்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.